ஹாய், ஹலோ, வெல்கம் காய்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எப்படி ஸ்டாமரிங்ல இருந்து நம்ம வெளியே வர்றது அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இதை விட்டு எப்படி வெளியே வந்தேன் அப்படின்ற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்றேன். நான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு ஒரு 70 to 80% இதில் நான் க்யூர் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. ஸோ நான் இது எப்படி க்யூர் பண்ணேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கூட மெதுவாக ப்ரொலாங்டாக பேசணும். ஸோ நீங்கள் ஸ்லோவாக ப்ரொலாங்டாக பேசினாலே உங்களால் இதை கண்ட்ரோல் பண்ணிட முடியும். ஸோ எப்படி பேசணும்னு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ இப்போ என்னுடைய பேர் ராகுல் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எப்படி சொல்லணும்னா, என்னுடைய பேரு ராகுல். இப்படி ஒரு வார்த்தையையும் இழுத்து இழுத்து மெதுவா பேசணும். ஸோ இப்படியே நீங்க பேசிட்டே இருக்க என்ன ஆகும் அப்படின்னா, இது உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிக்கும். ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டில் இது போய் ஒன்ஸ் ஸ்டோர் ஆயிடுச்சு அப்படின்னாலே, அடுத்து நீங்கள் நிஜமாவே பேசினாலும் கூடயும் உங்கள் மைண்ட் ஸ்லோ ஆகிக்கும். ஸோ ஸ்லோ ஆனதுக்கப்புறமா ஸ்டாமரிங் அப்படின்றது உங்களுக்கு குறைய தொடங்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 30 days இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு 30 days ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு இது ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.